ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் திவ்யா. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவும் டேஸ்டியான சேனைக்கிழங்கு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கிழங்க வேக வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா அதில் இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் புளியை கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம் வாஷ் பண்ணி. அதுக்கடுத்து மிக்சர் ஜாரில் ஆனியன், டொமேட்டோ ரெண்டுத்தையும் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லோரும் பார்க்குறீங்க, யாரும் ஷேர் பண்ண மாட்டேறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நெக்ஸ்ட் ரெசிபி நான் போஸ்ட் பண்ண முடியும். அப்புறம் பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூடவே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு. அடுத்து சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் ஆயில் சேர்த்து கடுகு போட்டு பொரிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஊற வச்ச புளியையும் கரைச்சி இதிலே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு காரம் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மூடிட்டு ஒரு விசில் விட்டு இறக்குனா நம்மளோட டேஸ்டியான சேனைக்கிழங்கு குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.